நம்ம சில்லி ஊறுகாய், அதை ரெட் சில்லி, சிவப்பு மிளகாய், அதாவது மிளகாய் பழம்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு நம்ம எப்படி ஊறுகாய்ன்னு சொல்லலாம், இதை தொக்குன்னு சொல்லலாம். இதை நம்ம ஆந்திரா ஸ்டைலில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க பார்ப்போம். ஆந்திரா ஸ்டைலில் ரெட் கலர் சில்லியை வச்சு, ரெட் கலர் மிளகாயை வச்சு நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோம். இது ஊறுகாய் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இட்லி தோசைக்கும் நம்ம தொட்டுக்கிறலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த 1/4 கிலோ மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த 1/4 கிலோ மிளகாய்க்கு நான் ஒரு 100 கிராம் புளியும் உப்பும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். இது நம்ம புளியையும் உப்பையும் நம்ம அரைச்சிக்கிட்டோம் பாருங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிளகாயை இதோடையே கொஞ்சம் கொஞ்சமாக மிளகா போட்டு 2-3 அரைக்கணும். மிளகாயை 2-3 அரைக்கணும் பாருங்க. இப்போ நம்ம மிளகா பேஸ்ட்டு மிளகா, உப்பு, புளி 3ஐயும் நல்லா அரைச்சிக்கிட்டோம். இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் நல்லா சவந்துக்கிட்டோம். அதுலேயே 1 ஸ்பூன் கடுகு, ரெண்டையும் கொஞ்சம் நல்லா வெடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். இதுதான். இது ரொம்ப ஈஸி. ஆந்திரா ஸ்டைல் இது. இதை நம்ம தொக்குன்னு சொல்லுவாங்க, ஊறுகாய்ன்னு சொல்லிக்கிடுவாங்க. நம்ம சட்னி அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா காரமாக இருக்கும். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா பண்ணணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெடாது. இது ஈஸியாக நம்ம நம்ம வீட்டிலையே செய்கிறது தான். வீட்டில் உள்ள ஜாமான்ங்க தான் எல்லாமே. குயிக்காக பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நல்லா இது பண்ண உடனே மிக்சியில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிடுவோம். நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு 150 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் கடுகு, வெறும் கடுகு போடுங்க, உளுந்தம்பருப்பு வேண்டாம். நல்லா காஞ்சிக்கிறட்டும். ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம நல்லா 1 ஸ்பூனுக்கு மேலேயே நம்ம கடுகு போட்டுருவோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்ச உடனே ரொம்ப இது வாசனையாக இருக்கும். இது வெளியில் வச்சாலுமே இது கெடாது. நல்லா வெடிச்சிருக்கு. வெடிச்சதுல நம்ம நம்ம மிளகா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, இந்த பேஸ்ட்டை அப்படியே நம்ம போட்டுற வேண்டியதுதான். போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி நல்லா வரட்டும், நல்லா வேகட்டும். இதுலேயே நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கோமாங்க. இப்போ நல்லா எண்ணெய் கூடி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இதில் நம்ம இந்த கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்சா பவுடரை போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் அது இருக்கட்டும். கொஞ்சம் அப்படி ரொம்ப சிம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டா கலர் மாறிடும். இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் இறக்கும் போது மட்டும் நம்ம பெருங்காய பவுடர் போட்டு நம்ம இறக்கிக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் ஆயில் மேலே வரட்டும். அந்த கொஞ்சம் பச்சை மிளகாவில் லேசாக தண்ணி இருக்கும்ல, அந்த சவுண்டு கேட்குது பாருங்க. அது கொஞ்சம் நல்லா வற்றிக்கிறட்டும். அது முடியும் கொஞ்சம் வச்சுருப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த சுறுசுறுன்னு கொஞ்சம் சத்தம் கேட்குறது மட்டும் கொஞ்சம் நின்றுச்சுன்னா சுத்தமாக தண்ணியே இதாயிரும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வெளியில் வச்சுக்கலாம். கொஞ்சம் தான் எண்ணெயில் நல்லா வந்துடுச்சு. இப்போ சத்தமும் இப்போ அடங்கிடுச்சு. நம்ம இதில் பெருங்காய பவுடர் போடுவோம் பாருங்கள். இப்போ நல்லா இதாகிடுச்சு. நம்ம இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருங்காய பொடி போட்டுக்கிறலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே இது பண்ணிக்கிறலாம். இது ஆந்திராவில் சாதத்தில் தான் போட்டு பெரும்பாலும் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு இது ரொம்ப காரமாக இருக்கும். கொஞ்சம் காரமாக பார்த்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து நம்ம பாக்ஸில் நம்ம வச்சுக்கிடுவோம். நல்லா ஊறுகாய் செஞ்சாச்சு. நல்லா எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா நம்ம பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ. பாய்.